ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் நிறைய பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சொல்ல நிறைய சினிமா நியூஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அஜித் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் விடாமுயற்சி. ஸோ ரிலீஸ் டேட்டோட நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். படம் ஜனவரி 23, ஜனவரி 30, பிப்ரவரி 6 இல்லை பிப்ரவரி 13 அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதை பேஸ் பண்ணி மற்ற படங்களோட ரிலீஸ் டேட்ஸும் அனௌன்ஸ் பண்ணப்படும். இது ஒரு மெகா அப்டேட் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பர் டூப்பர் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் லீடா பண்ற ஒரு படம் தான் டிராகன். அஸ்வத் மாரிமுத்து அவர் தான் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சாங்ஸ்லாமும் நல்ல வைரலா போயிட்டு இருக்கு. இந்த படம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா பிப்ரவரி 14 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த டீமும். இது ஒரு எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரு யங் அண்ட் யூத்ஃபுல் காம்போ அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் கௌதம் மேனனும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது ஒரு சம அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ரொம்ப நாளாகவே 7 கடல் 7 மலை அப்படின்னு ஒரு படம். இந்த படம் நிறைய அவார்ட்ஸ்லாம் அனுப்பப்பட்டது. நல்ல பயங்கரமான பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கு அவார்ட்ஸ் மூலியமா அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நாமினேஷன்ஸ் போயிட்டே இருந்தது வேர்ல்டு வைட் எல்லா அவார்ட்ஸுக்கும். ஸோ அதே மாதிரி ப்ரீமியர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் 20 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்து மேலே. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் அவர்களோட டைரக்ஷனில் எந்த படம் வந்தாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை தாண்டி ராம் யுவன் சங்கர் ராஜா காம்போ, இந்த காம்போ நம்மளை எப்பயுமே டிசப்பாயின்ட் பண்ணதில்லை. ஆல்ரெடி ஒரு பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, கேட்கவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பாடல் ரொம்ப அருமை. அதை தாண்டி ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் நிவின் பாலி தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அஞ்சலி ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. சூரியும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு 20 தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து வர 24 குடும்பஸ்தன், அதாவது ஜனவரி 24 குடும்பஸ்தன் ஒரு படம் மணிகண்டன் அவர்களோடது ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. ஏன்னா மணிகண்டன் கன்சிஸ்டண்டாக ஹிட்டு கொடுக்குற ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா குட் நைட் அப்புறம் லவ்வர் அப்படின்னு 2 படம் பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது இல்லாமல் இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அந்த படத்துலேருந்து வர பாடலாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நேற்று ஜெயிலர் 2 அதோட ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கர வைரல் ஆயிடுச்சுங்க. ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்துலையும் சரி, எல்லா தேட்டர்ஸ்லையும் பெருசாக கொண்டாடுறாங்க அதை அப்படின்னு தான் சொல்லணும். அதை மாதிரி இருக்குது. இந்த படத்துக்கான கியூரியாசிட்டி இப்போயே கிரியேட் பண்ணாங்க. இதற்கிடையே கூலின்னு ஒரு படமும் வரப்போகுது சூப்பர் ஸ்டார்களோடது. அது ஆகஸ்ட் 14 அப்படின்னு டென்டேட்டிவாக இப்போதைக்கு ரிலீஸ் டேட் சொல்லப்படுது. அதேமாதிரி பேக் டு பேக் சூப்பர் ஸ்டார் அப்டேட்ஸாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்குலாம் ஒரு எக்ஸைட்டிங் ஏறுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கூலிங்கிறது ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்ட். அடுத்து 1000 கோடி, தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் 1000 கோடி இதான் அடிக்க போதா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்ப்போம். இதே மாதிரி நிறைய சினிமா நியூஸோட நாளையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.